ஹலோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமிசம் சாப்பிட்றது அப்படின்னா இந்த மாமிசம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மாமிசம் பார்ட்டாக வெட்டி வெட்டி சாப்பிட்றாங்க. ஆனால் அது செத்ததுக்கு அப்புறம்லாம் சாப்பிட்றாங்க. ஏன் இவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களில் இந்த அனிமல்ஸை இப்படி கொன்று மாமிசமாக்கி இந்த மாமிசத்தை பார்ட்டாக வெட்டி சாப்பிட்றாங்களா? யார் இவங்க வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாமிசம் சாப்பிட்ணும், மிருகத்தை கொன்று அதோட கறியை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அது ஏன் எதனாலும் தெரியல, ஒரு உயிர் வாழ்ந்துட்டு போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த உயிர்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் டைப் ஆஃப் அதாவது மெட்டீரியல்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறும். அந்த வாட்டரு, மண் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி வர்றது ஒரு கிரக அமைப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த கிரகத்தில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த மெட்டீரியல்ஸ் ஏதாவது அழிக்கப்பட்டால் வேணால் அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஊறி வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் தெரியும். அதில் இந்த அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள்னு ஒன்று இருக்குது. தாவரங்களும் மெட்டீரியல் மாதிரி தான், அதுவும் கொஞ்சம் ஊறி ஊறி வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நிற்கிற மாதிரியும் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டால் வெட்டப்பட்டால் மறுபடியும் அது வர்ற மாதிரி இருக்குது. அதோடய சூழ்நிலை அது அப்படி அமைஞ்சிருக்கு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தாவரங்கள் தன்னை தகவமைச்சிருக்கு. அதுதான் அந்த தாவரங்களையும் நம்ம அந்த தண்ணீரையும் நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். அது நம்ம சாப்பாடாக பயன்படுது. நம்ம தண்ணி சாப்பிட்ணும். எங்கேயாவது காட்டில் கேட்டு தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா தாவரத்தை சாப்பிடணும். இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உயிரினங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பித்தது எப்படி எப்படி தண்ணீர் ஊற ஆரம்பிக்குதோ, எப்படி தாவரங்கள் வர ஆரம்பிக்குதோ, அதேமாதிரி உயிரினங்கள் அப்படிங்கிற வர ஆரம்பிச்சு. அது முதல்ல வந்தது புழு. இந்த புழு ஒன்று சேர்ந்து பூச்சிகள்லேருந்து ஊர்வனங்கள், சின்ன சின்ன விலங்குகள், அப்படியே பெரிய பெரிய விலங்குகள், அப்படியே பறவைகள், இப்படிலாம் வர ஆரம்பிச்சு. அப்படி விலங்குகள் பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சு. அப்படி பெரிய பெரிய உயிரினங்களாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இந்த உயிரினங்கள் தன்னை தகவமைக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகள்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். சும்மா நார்மல் சைஸில் பெருசாக இருக்கிறது ஒன்று, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒன்று. அப்படி வந்தால் தான் ஒரு சில உயிரினங்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். யானைகள்னு சொல்லுவோம். அதை காண்டாமிருகங்கள், அப்புறம் ஜுராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதும் அப்படின்னு ஒரு ரெண்டு வகையாக இருக்குது. இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற உயிரினங்கள்லேருந்து கூட மனிதன்கிறவன் வர ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மனிதங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனும் நார்மலாக எல்லா உயிரினங்கள் மாதிரி நார்மலான ஒரு உயிரினம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உயிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய உயிர்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமிசம் சாப்பிட ஆசைப்பட்றாங்க. அது மிருகத்துக்கு ஒன்று அதோட கறியை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகங்கள்ங்கிறது ஒரு முறை குட்டி போட்டு அதாவது பெருக ஆரம்பிக்கும். ஒரே ஒரு முறை செக்ஸ் வச்சுட்டு அப்புறம் குட்டிகள் வளர ஆரம்பிக்கும். சூழ்நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது அதோட எண்ணிக்கை இருக்கும். ஒரு முறை தான் அதால் குட்டி போட முடியுங்கிற மாதிரி அதோட தகவமைப்பு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும். அதே மாதிரி மிருகங்கள்னு ஒன்று இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் குட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மிருகங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு முறை குட்டி போடுற மாதிரி அமைஞ்சிருக்கும். இல்லைன்னா 2 முறை 3 முறை கூட குட்டி போடுற மாதிரி அமைஞ்சு அதுக்கப்புறம் அதோட இனப்பெருக்க உருவு குட்டி போட தகவமைக்காமல் போகிற மாதிரி இருக்கும். ஒரு முறை ஒரு 2 விலங்கு ஒரு முறை 2 சேர்ந்து குட்டி போடும். அப்புறம் அந்த விலங்கு வேறு ஒரு விலங்கோட சேர்ந்து குட்டி போடும். அது பேர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. கிராஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உயிரினம் அப்பா அம்மா அப்படின்னு இருக்கும். ஒரு இடம் அப்படின்னு இருந்தால் ஒரு 2 உயிர்கள் தனியாக யாரையும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒதுங்கி வாழணும். இந்த கிராஸுங்கிறது அவ்வளோவுக்கு நல்லா இல்லை. ஆனால் ஒரு உயிருக்கு மட்டும் குட்டி கிடைக்கிறதுனால இந்த கிராஸை கொஞ்சம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். பாவம் பார்க்கலாம். இதை விட வாய்ப்பு இருக்குது. ஒரு உயிரினத்துக்கு ஒரு குட்டி தான் போடுற மாதிரி இருக்கும். அதோட குட்டி ஒரு உயிரினத்துக்கு ஒரு முறை செக்ஸ் வச்சு அந்த குட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது பல குட்டிகள் அந்த உயிரினை கிராஸ் பண்ணி போடக்கூடாது. அது வாய்ப்பு இல்லை. அது தப்பு.
எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உயிரினங்கள் வந்து குட்டி போடுறதுங்கிறது சரியாமையும். ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னா விலகி போயிடும். அதை நம்பணும். மிருகங்கள் கிட்ட வந்து அந்த உணர்வு தான் இருக்கும். ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம், ஒரு முறை செக்ஸ் வச்சுட்டு போகிறதுனால அந்த ஒரு உணர்வு வந்து மிருகங்கள்கிட்ட வந்து அனிமல்ஸ்கிட்ட வந்து இருக்கும். எல்லா உயிர்கள்கிட்டையும் வந்து அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வு நம்பி தான் மிருகங்கள் வந்து வாழ்ந்துகிட்ருக்கு. அந்த உணர்வு நம்பி தான் எதாவது தப்புன்னு பட்டுச்சுன்னா போயிடும். அந்த உணர்வை நம்பி தான் வாழ்ந்துகிட்ருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிருகங்களை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா பாருங்கள், ஒரு மிருகம் வந்து ஒரு குட்டி ஒரு முறை என்ன செய்யுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல குட்டிகள் போடுது. ஆனால் பார்த்திங்கன்னா அதோட சைஸுக்கும் அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து குட்டி போடுது. அதனால் வந்து ஒரே ஒரு முறை தான் என்ன செய்ய பண்ணுது, அதை நம்ம ஒத்துக்கணும். அது சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் குட்டி போடுது. அதனால் அதை நம்ம விட்டுறணும். அதுங்க வாழ தகுதியான ஒரு உயிரினமாக மாறுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து வளர ஆரம்பிக்குது, வாழ ஆரம்பிக்குது. அது நம்ம பிரச்சனை இல்லை, கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிக்குது, நல்லா அமைதியாக வாழ ஆரம்பிக்குது. அது பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த பிரச்சனை தாங்க முடியாமல் போகும்போது, அது பிரச்சனை ரொம்ப நாளாக தாங்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும்போது கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த உயிரினத்தோட பாடியை வந்து நம்ம மறைக்க ஆரம்பிக்கணும். அப்படி மறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்ணில் வந்து அந்த உயிரினத்தை விளைக்கலாம். இல்லை அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டி, அது செத்துருச்சு இல்லை, செத்துட்டு துண்டு துண்டாக வெட்டி ஒரு வாரமாக குப்பை தொட்டியில் இது போடலாம். இல்லை தண்ணியில் அப்படியே போட்டுடலாம். இல்லைன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொணம் எரிக்கிற மிஷின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பொணம் எரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் ஒன்று இருக்கும், பொணம் எரிக்கிறது அப்படிங்கிற அந்த மிஷின் ஒன்று இருக்கும். பொணத்தை வந்து ஸ்பீடாக வந்து சல்லுன்னு எரிச்சிடும். அது அந்த ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் தூக்கி போடலாம். இல்லைன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செத்த பணத்தை எரிச்சிட்றாங்க. அதோட சாம்பல் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதோட எலும்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உயிர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக்ஸ் மாதிரி தான். ஒரு சிந்தட்டிக்ஸ், ஒரு ரப்பர் வந்து இயங்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அமையும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் அப்படிங்கிறது இயங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பபுள் கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மெட்டீரியல். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மெட்டீரியலை சாப்பிட்லாமா, அது ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மெட்டீரியல். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்க மனித உடல் மிருக உடலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதை நல்லா பாருங்கள், அது ஒரு மெட்டீரியலாக இருக்கும். அதை நல்லா உணருங்க, அவ்வளோதான் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை தான் நான் வந்து சொன்னேன். அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புதைக்கிறது, எரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது சும்மா பாருங்கள். அது ஒரு சிந்தட்டிக் மாதிரியான ஒரு இதுதான். ஒரு ரப்பர் வந்து நடந்து இயங்குற மாதிரியான ஒரு தான். அது வந்து ஒரு மாமிசமாக மாறுது. சும்மா பாருங்கள், ஒரு ரப்பர் வந்து இயங்குற ஒரு இது மாதிரி தான். அது ஒரு மாமிசமாக மாறுறதுனால அது வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஒரு சில மெட்டீரியல்ஸ் சம்மந்தப்பட்ட உணவோடு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் இந்த பவுலம், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் பால், அப்புறம் முட்டை, இதெல்லாம் ஒரு சிந்தட்டிக்ஸால் ஆனது தான். இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிந்தட்டிக் மாதிரி இருக்கிற ஒரு உயிர்கள் வந்து இப்படி இயங்கிட்டு இருக்கு. இந்த இயங்குற அந்த உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமிசமாக மாறுது. இது வந்து இந்த நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸோட சம்மந்தப்படாதது ஒன்று. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமிசத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு சில வழிகள்லாம் வச்சுருக்காங்க. தண்ணியில் போடுறது, புதைக்கிறது, சுடுகாட்டில் எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ ஒன்று இந்த பிரச்சனை நடக்கிற இந்த உயிரினத்தை வந்து மறைக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரான்னு சொல்கிறாங்க. அந்த ரா அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த உயிரினத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் மீதி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்க. வெட்டி நம்ம சமையலாக சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலாம். இப்போ அந்த ரா மெத்தடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பாட்டுக்கு தான் அதை பண்ணுறாங்க. சும்மா போகிற ஒன்று பிடிச்சி சாப்பாட்டுக்கு பண்ணுறாங்களே ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனையில் வந்து பிரச்சனைக்கு வந்து இது வந்து தீர்வாக அமைகிற மாதிரி தெரியல.
அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையிற ஒரு பிரச்சனைக்கு அந்த தீர்வாக அமையிறது அது ராடி டெஸ்ட் பண்ணுறது. அதில் ஒரு வழி என்னென்னா தான் அந்த அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாமிசம் சாப்பிட வெட்டி சாப்பிட முடியுமான்னு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஆனால் முடியாது, ஏன்னா அது ஒரு மாமிசம், நீங்களும் ஒரு உயிர் தான், நீங்களும் அந்த மாமிசம் மாதிரி தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட. அதோட வடிவம் வேறையாக இருக்கும், நீங்கள் வேறு, அது ஒன்றா இருக்கும், நீங்கள் ஒன்றா இருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வேக வைக்கணும். சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்லாம். ஆனால் அதை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்லாம் தான், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ என்ன, ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று மெட்டீரியல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வெட்டி துண்டு துண்டாக போடுறது. அப்புறம் ஏதாவது கலக்கிற மாதிரி அதோட ஏதாவது சம்திங் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி, ஒரு மசாலா மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது சாலிடாக மெட்டீரியல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டிங்க. சாலிடு அப்படின்னா மெட்டீரியல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டிங்க. திண்ம மாதிரி ஒன்று இல்லை, திரவம் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றலாம், தண்ணி வந்து வேக வைக்குது, சும்மா பண்ணுங்க. தண்ணி வந்து வேக வைக்குது. வேறு ஏதாவது பண்ணும் அப்படின்னா, திரவம் மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்னா பவுடர் மாதிரி ஏதாவது வந்து தூவி விடலாம் அது மேலே. அப்படி சின்னதாக ஏதாவது வந்து பவுடர் மாதிரியோ மெட்டீரியல் மாதிரியோ தூவிட்டு அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். இது அப்படி இருந்துக்கணும். அதுதான் ராவது. நீங்கள் நிறையா மசாலா இதெல்லாம் பண்ணி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால், இது சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க போல் அப்படின்னு தப்பாக கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. மாதிரி இருந்துக்கணும். கரெக்டாக என்ன பண்ணுவோம், வேவிச்சோமா, ஏதாவது துண்டு துண்டாக வெட்டி போடணுமா, சாலிடாக ஏதாவது பண்ணணுமா, தண்ணி இருந்துச்சா தண்ணியில் சூடு பண்ணுமா பார்த்தாங்க அப்படின்னா, சும்மா பாருங்க, ஒன்றுமே தெரியல, ஏதோ பார்த்தாங்க, ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இதை சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி அப்படின்னு தோணுச்சுன்னா, சும்மா பார்க்கும்போது இது கறி இருக்குது, இது வேக வச்சு எது பண்ணிகிட்டு இருக்காங்க, எது மசாலா போட்டிருக்காங்க, துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ துண்டு துண்டாக வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சும்மா பாரு, இவங்க வந்து ரா பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு மணிக்கு பிரச்சனை வருது, அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். இதோட வந்து இந்த கதையை நான் முடிச்சிக்கிறேன். ஸோ பாய். ஒரு உயிரை வந்து நமக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது, அது விலை கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஒரு உயிர் இது நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னா விலைலாம் கொடுத்துடாதீங்க, விலை கொடுத்து வாங்க முடியாது. பிரச்சனையை பேசி கரெக்டாக தீர்த்துக்கோங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பாய். நிறைய பேரால் பார்த்திங்கன்னா உடல்களை வந்து அழிக்க முடியாது, அதை மறைக்கத்தான் முடியும். அது அழுகி போக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுகி போக ஆரம்பிக்கும். அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இது அழுகி போயிருக்கு, இது எதுவும் அவங்க பண்ணலை, அவங்க எதுவும் டேமேஜ் பண்ணல, இது இந்த உடலை வந்து அவங்க எதுவும் டேமேஜ் பண்ணல, அழுகி தான் போயிருக்கு. இது வந்து அழுகி தான் போயிருக்கு, இந்த உயிரை வந்து கொன்று இருக்காங்க, இது வந்து அழுகி தான் போயிருக்கு அப்படின்னு அவங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் பார்த்து.